வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவிடம் கூட்டணி இல்லை என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்துதான் உயர் பதவிக்கு வந்தேன். அதை கூட இன்றைய முதல்வர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். முதல்வர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. மேலும் நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை என்றார். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். எந்த காலத்திலும் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் அமமுக பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனுடன் நெருக்கமாக இருக்கின்றார் ஓபிஎஸ். மேலும் அடுத்த பிரதமராக மோடிதான் வருவார் என்று தினமும் அடித்து கூறுகிறார். பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியானா, மல்ஷா ஷரீப், மஜித் ஆகியோர் அமைச்சர்களிலிருந்து நீக்கப்படுவதாக அந்நாடு அரசு அறிவிப்பு. பிரதமர் மோடி லட்சாத்தீவில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து அவதூறு கருத்து தெரிவித்திருந்தார். உயிர்காக்கும் உடை அணிந்த மோடி இஸ்ரேல் கைப்பாவை என மரியம் கூறியிருந்தார். விஜயகாந்த் மறைவுக்கான காரணத்தை அவரது மகன் சண்முக பாண்டியன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அப்பாவுடன் பல வருடங்கள் நட்பாக இருந்தவர்கள், அவரால் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது கட்சி தாவி அதிமுகவில் சேர்ந்தனர். அந்த துரோகங்களை தாங்க முடியாமல் அப்பா மனதளி ரொம்ப பாதிக்கப்பட்டார். இதனால் தான் அவரது உடல்நிலை சரியில்லாமல் போனதாக வேதனை தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 11ஆம் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். சமாதியில் கண்ணீருடன் கலங்கியவாறு நின்ற பிரேமலதா விஜயகாந்த் புகைப்படத்தை பார்த்து கையேந்தி நின்ற காட்சி அனைவரையும் கண் கலங்க வைத்தது. அவர் கலங்கியதை பார்த்த மொத்த குடும்பமும் கலங்கினர். சடங்குகள் அனைத்து முடிந்த பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 அறிவிக்கப்படவில்லை. அதாவது இந்த ஆண்டு சுமார் 24 லட்சம் பேருக்கு பொங்கல் பணம் கிடையாதது. ஏற்கனவே மிஞ்சான் புயல் மற்றும் வெள்ள நிவாரணம் நிதி ரூபாய் 6000ம் தரவில்லை. மக்களவைத் தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் பணம் கிடைக்காதவர்களுக்கு திமுகவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது.